வெல்கம் டு பிரணிமா கேர் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பனானா ஆப்பிள்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான டெலிஷியஸான ஒரு ஸ்மூத்தி இது. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ஸ்மூத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஆப்பிள், பனானா வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் ஒன்று முழுசாக போடுறதுனால போடுங்க, இல்லை ஹாஃப் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. பால் 2 கப் எடுத்துக்கோங்க. இது நான் சொல்கிற மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 2 பேருக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறேன். ஸோ 2 கப் பால் எடுத்துக்கோங்க. ஐஸ் க்யூப்ஸு இதுவும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்து ஐஸ் க்யூப்ஸ் வந்து நல்லா சில்லுன்னு வேணுன்னா ஐஸ் க்யூப்ஸ் நிறையா போட்டுக்கோங்க, இல்லைன்னா 1 or 2 ஐஸ் க்யூப்ஸ் போதும். ஹனி, சுகர் ஆட் பண்ணல, நம்ம வந்து ஹனி தான் இதுக்கு ஆட் பண்ண போகிறோம். இப்போது இதெல்லாத்தையும் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ரூட்ஸை சேர்த்துக்கலாம். ஆப்பிள் பார்த்திங்கன்னா நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பனானா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பனானாவையும் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக ஊற்றுமா? இது பசங்கக்கிட்ட கொடுத்திங்கன்னா அழகாக செஞ்சு கொடுத்துருவாங்க. ஈவினிங் வந்து காஃபி டீக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியாக கொடுக்கலாம். ஓகே, போதும். 2 ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணியாச்சு. இப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு 1 கிளாஸ் பால் விட்டு நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து க்ரீமியாக நம்ம அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கோர்ஸாக, கொஞ்சம் கொரப்பாகவே இருந்தால் போதும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸ்மூத்தி வந்து அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப க்ரீமியாக இருந்துச்சுன்னா அது அந்த இது க்ரன்ச்சினஸ் இருக்காது. ஸோ வந்து நம்ம கொஞ்சம் கோர்ஸாகவே அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதில் 1 கிளாஸ் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 கிளாஸ் பால் ஆட் பண்ணிக்கலாம். கிராஜுவலாக நெக்ஸ்ட் இது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அதை கிரைண்ட் பண்ணிடலாம். வந்து இப்போ அரைச்சி எடுத்துகிட்டேன். அடுத்து நம்ம வச்சுருக்க 1 கிளாஸ் பாலையும் இதில் ஆட் பண்ணி ஒரு பல்ஸ் மட்டும் விட்டால் போதும். இப்போ 1 கிளாஸ் பாலையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு பல்ஸ் விடுங்க, இல்லைன்னா ரொம்ப திக்காகிடும், க்ரீம் ஆகிடும். கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சாக்கோ பவுடர் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அழகாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக இருக்கும். டெக்கரேட் பண்ணிங்கன்னா வேஃபர் இருக்குது, இதையும் நான் லைட்டாக உடச்சி ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறேன். நான் வச்சுருக்க வேஃபரையும் நான் வந்து இதில் போடுறேன். ஏன்னா பசங்க இந்த மாதிரி போட்ட கொஞ்சம் அட்ராக்டிவாக கொடுத்தோம்னா, அந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிடாத பசங்களுக்குலாம் இந்த மாதிரி நம்ம கொடுத்தோன்னு வச்சுங்களேன், எதுவும் தெரியாது. அழகாக இதை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து சாப்பிட்ணுன்னு ஒரு டெம்ப்டேஷன் வந்து சாப்பிட வந்துடுவாங்க. ஸோ அழகாக இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. என்னோட ஆப்பிள் ஸ்மூத்தி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதை பார்த்தாலே உங்கள் பசங்கள்லாம் டெம்ப்ட் ஆவாங்க. அவ்வளோதான். இப்போது நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். Thank you. Bye bye. Next video meet பண்ணலாம்.